அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய இலக்கிய மரபிலே பல்வேறு பல்சுவை பகுதிகள் இருக்க பார்க்கிறோம். ஆழ்ந்த புலமையோடு பாடுவது, இறைவனை வாழ்த்தி பாடுவது, இயற்கையை கொண்டாடி பாடுவது, மனித குணங்களை உணர்வுகளை பாடுவது, வெற்றி புகழ் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குபவர்களை வாழ்த்தி பாடுவது, அரசனை பாடுவது, புரவலர்களை பாடுவது என்று இப்படி பல்வேறு மரபுகள் உண்டு. இப்படி பாடக்கூடிய கவி மரபை 4 வகை கவிகளாக சதுஷ்கவி என்பார்கள். 4 மரபுகளிலே பாடக்கூடியவர்களாக பகுப்பார்கள். அதன்படி சித்திரக்கவி, விஸ்தாரக்கவி, மதுரகவி, ஆசுகவி என்று அந்த 4 வகை கவிகளுக்கு பெயர். ஆசுகவி என்பவர்கள் சொன்ன உடனேயே பாடல் புனையும் சிறப்பு பெற்றவர்கள். அவர்களுக்கு சிந்திக்க வேண்டிய நேரம் கூட இல்லை. நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக இலக்கண சுத்தமாக சுவைகுன்றாது பாடும் சிறப்புடையவர்கள். அடுத்தது மதுரகவி என்பது இனிமையான சொற்களை மட்டும் வைத்து பாடி அதை கேட்கும் போதே அதிலே அமிர்தம் பாய்வது போலே ஒரு எண்ணம், அதை கேட்டாலே இன்பமாயிருப்பது போன்ற ஒரு எண்ணம் வர பாடுவது, அது மதுரகவி என்று பெயர். விஸ்தாரக்கவி என்பது மிகச்சிறிய ஒரு விஷயத்தை கூட விஸ்தாரமாக பறக்க பாடி அதனுடைய பெருமைகளை விஸ்தாரமாக சொல்லி பாடக்கூடிய மரபு, அதற்கு விஸ்தாரக்கவி என்று பெயர். 4வது சித்திரக்கவி. பந்தமாக, அதாவது அழகுற ஒரு ஓவியம் தீட்டுவது போலே கவிதையை வைத்து பாடல் மரபிலேயே அதை அப்படியே ஒரு ஓவியம் போலே மாற்றும் விதமாக சித்திரக்கவியாகவும் பாடுவார்கள். உதாரணத்திற்கு ரதபந்தம், சர்ப்பபந்தம், மயூரபந்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த பாடல் அமைப்பை ஒரு சர்ப்பத்திற்குள்ளே வைத்தால் தொடங்கிய இடத்திலிருந்து அது போய் மற்றொரு பக்கம் வரையில் சென்று மீண்டும் பகுதியை வாசித்து வந்தால் அது ஒரு பாடல் போலே அமையும். இப்படி 4 வகையான கவிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 4 கவிகளும் புலமையை பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்க 5வதாக ஒரு கவிமரபு உண்டு. அதற்கு விகடகவி என்று பெயர். விகடகவி என்ற அந்த சொல்லே சிறப்பு வாய்ந்தது. அதை வலமிருந்து இடமாகவோ இடமிருந்து வலமாகவோ எப்படி படித்தாலும் விகடகவி என்ற சொல்லே வரக்கூடியதாய் அமைந்திருக்கும். ஆங்கிலத்திலே பாலிண்ட்ரோம் என்று அழைப்பார்கள். அதன்படி எந்த முறையிலிருந்து வாசித்தாலும் ஒரே சொல் வரும்படியான சொல் அமைப்பு அதற்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய விகட கவிகள் மிகவும் நகைச்சுவை பொருந்த பேச்சும் பாட்டும் அமைந்த சிறப்புடையவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களுடைய மனதை தளரச் செய்யாமல் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பவர்களைத்தான் விகடகவிகள் என்று கொண்டாடுவார்கள். அது ஏதோ கேலியும் கிண்டலும் அந்த இடத்தில் இருப்பவர்கள் மனம் நோகும்படியான நகைச்சுவையாய் இராமல் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் நியாயத்தோடு கூடி தங்கள் அறிவை பயன்படுத்தி அங்கே இருப்பவர்கள் மனமகிழச் செய்யும்படியான செயல்களிலும் சொல்லிலும் ஈடுபடுதல்தான் விகடகவிக்கு இலக்கணமாக இருக்க பார்க்கிறோம். இந்திய மரபிலே நமக்கு எழுத்துலகில் பல்வேறு விகடகவிகள் காலந்தோறும் இருந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி நகைச்சுவை ததும்ப பேசக்கூடியவர்கள் நல்ல ஒரு மதிப்பையும் பெற்றுவிடுவார்கள். அதிலே சாதுரியம், சாமர்த்தியம் முதலிய குணங்களும் நிரம்பியிருக்கும். அந்த சூழலிலே அவர்கள் செய்த அந்த செயலால் பலருக்கு நன்மையும் விளைந்திருக்கும். அறத்தை மீறாதபடிக்கு அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் சொல்லவும் செய்யவும் செய்த அந்த செயற்பாடுகளும் அவர்களுடைய சொல்லாடலும் காலம் கடந்து நீடித்திருக்கும் சிறப்பும் பெற்றுவிடும். அதை கண்டவர்கள் வியந்தோதி கொண்டாடி, இப்படி ஒரு கட்டில் இவன் என்ன செய்தான் தெரியுமா என்று அதை எல்லோருக்குமான பாடம் போலே பேசி வருவார்கள். இப்படி இருக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு திறமையைத்தான் விகடகவிகள் என்று கூறுகிறோம். அப்படி இருக்கு விகடகவி என்ற அமைப்பிலே அந்த வார்த்தையை சொல்லை சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் தெனாலிராமன். கிருஷ்ணதேவராயர் என்ற உலக புகழ்பெற்ற அரசர் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னகத்தை ஒரு முடிக்கீழ் ஆண்டு வந்த பெரும் மன்னர். அந்த மன்னருடைய சாதுரியத்தை, அவருடைய ஆட்சி திறனை பாடாத புலவர்கள் இல்லை அந்த காலத்தில். அப்படிப்பட்ட மன்னரே ஒருவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ரசிகராக இருந்தார் என்றால் அவருடைய சிறப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும்? ஆம், அத்தனை புகழ்பெற்ற கிருஷ்ணதேவராயருடைய அரசபையை அலங்கரித்திருந்த 8 பெரும் புலவர்கள், அஷ்டதிக் கஜங்கள் என்று அவர்களுக்கு பெயர். அதிலே ஒருவராகத்தான் இந்த விகடகவி தெனாலிராமனும் இருந்து வந்திருக்கிறார். அது என்ன பெயர்?
மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதே என்று யோசித்தீர்களானால், தெனாலி என்பது அவர் வாழ்ந்த ஊரின் பெயர். இன்றைக்கும் ஆந்திர மாநிலத்திலே அந்த ஊர் அந்த பெயரோடே இருக்க பார்க்கிறோம். தெனாலி என்ற அந்த ஊரைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர்தான் பின்னாளில் தெனாலிராமன் என்ற பெருமை பெற்றார். அந்த ராமலிங்கம் என்ற பெயர் வருவதற்கு காரணம், அவருடைய தாய் தந்தையருக்கு பலகாலம் குழந்தை இல்லாமல் இருக்க ராமேஸ்வரம் யாத்திரை செய்து அங்கே அக்னி தீர்த்தம் முதலிய குளங்களில் நீராடி விதிப்படி ராமநாத பெருமானை வழிபட்டார்கள். அந்த ராமலிங்க தரிசனத்தால் பிறந்த குழந்தை என்பதால் அவருக்கு ராமலிங்கம் என்ற பெயர் ஏற்பட்டிருந்ததாக செவிவழி செய்தியாக அறிகிறோம். அப்படி பிறந்த ராமலிங்கம் சிறுவயதிலேயே தன்னுடைய தந்தையை விதிவசத்தால் இழந்தார். வாழ வழியில்லாது அவருடைய தாயார் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று, தெனாலி என்ற ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று மகனோடு வாழ்ந்து வந்தார். இப்படி சிறுவயதிலேயே தெனாலி என்ற ஊருக்கு வந்து அந்த ஊரிலேயே தான் சிறுவயதையெல்லாம் கழித்து வளர்ந்து ஆளானதாலே அவரை எளிமையாக அடையாளம் காட்டிக்கொள்ள தெனாலிராமன் என்றே அவர் பெயர் பெருமை பெற்று நீங்காது நின்றுவிட்டது. அந்த தெனாலிராமன் சிறுவயதில் பள்ளிப்படிப்பை அறவே வெறுத்தார். கொஞ்சம் கூட விருப்பமில்லை அவருக்கு பள்ளியில் சென்று கல்வி பயில. அங்கே சென்றால் ஒரு வகுப்பறை, அந்த அறையிலே 10-20 மாணவர்களுக்கு நடுவே நாமும் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மாணவருக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கும். அதை தெரிந்து கொள்ளாத யாரோ ஒரு ஆசிரியர் அங்கே சட்டமாக்கப்பட்ட பாடக்கல்வியை நமக்கு புகட்டுவார். அது நமக்கு தேவையா, அதில் நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நான் ஏன் பயில வேண்டும் என்ற கேள்வி தெனாலிராமனுக்கு இருந்தது. அதனால் சிறுவயது முதலே அவர் பள்ளிக்கல்வியை கொஞ்சமும் விரும்பாதவராக இருந்தார். அப்படி வாழ்ந்து வந்த அவருக்கு அந்த இடத்திலே பெருமைகளெல்லாம் நீ அடைய வேண்டுமென்றால் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று பல விதத்திலும் அறிவுரைகள் எடுத்துச் சொன்னார்கள் அவருடைய தாய்மாமனும் தாயாரும். ஆனால் யாருடைய சொல்லையும் தெனாலிராமன் கேட்பதாக இல்லை. என் மனம் போன போக்கில்தான் நான் இருப்பேன், எனக்கு சரியென்று பட்டதைத்தான் நான் செய்வேன், நான் சுற்றியிருக்கக்கூடிய உலக இயக்கத்தை பார்த்து அதிலிருந்தே எனக்கானவற்றை கற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு கூடியிருந்தார். ஆனால் அப்படி இருப்பது நீண்ட நாள் வாழ்க்கைக்கு பயன் தராது என்பதை பலரும் எடுத்துச் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. சிறு பருவம் கடந்தது. பள்ளி கல்விகளிலெல்லாம் அவர் கொஞ்சமும் நாட்டம் இல்லாமலேயே வளர்ந்து விட்டார். ஆனால் அந்த காலங்களிலெல்லாம் அவர் சமூகத்தோடு மிக நெருங்கி பழகினார். கடைத்தெருவிற்கு செல்வது, அங்கே நடைபெறக்கூடிய வியாபாரங்களை கற்றுக்கொள்வது, பொருளீட்டுவது, பண்டமாற்று முறை, அளவுகள் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டார். அதோடு கூட அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை வேடிக்கை பார்த்து எதனால் மக்கள் கோபப்படுகிறார்கள், எதனால் போட்டி பொறாமை வருகின்றது என்பதையெல்லாம் கூட அறிந்து கொண்டார். இப்படி வாழ்க்கை கல்வியாக தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்தே தான் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்கும் நிலைக்கு உயர்த்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல அவருடைய அந்த கல்வி தகுதியில்லா தன்மை அவரை தனிமைப்படுத்தியது. இந்த நிலையில் ஒரு நாள் எல்லோருமே தன்னை இந்த நிலையில்தான் வைத்து பார்க்கிறார்கள். அதாவது இவர் கல்வி கேள்விகளை கற்காதவர், இவரிடம் அறிவென்பது இருக்க வாய்ப்பில்லை, இவருக்கு என்ன விதமான வேலையோ அல்லது உதவியோ நாம் செய்ய முடியும் என்று கருதி எல்லோரும் விலகிச் செல்வதை பார்த்தார். என்ன இருந்தாலும் ஒரு 18-20 வயது ஆன மாத்திரத்தில் வேலைக்கு செல்லாமல் எந்த இடத்திலும் வேலை இல்லாதபடிக்கு வீட்டிலேயே அமர்ந்து கொண்டும் வெட்டியாக ஊர் சுற்றி வருபவன்தானே நீ என்று எல்லோரும் ஏசவும் பேசவும் தொடங்கினார்கள். செய்வதறியாது துடித்தார் தெனாலிராமன். என்ன செய்வது? பெற்ற தாயும் தாய்மாமனுமாக இருந்து சிறுவயதிலிருந்து நமக்கு நிறைய போதனைகள் சொன்னார்கள். ஆனால் எதையும் கேட்காமலன்றோ நான் இருந்து விட்டேன். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வளர்ந்து ஆளான பிறகு, கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் என்ற எண்ணத்தில் வாழ்க்கையை வெறுத்தார். அப்படி அவர் ஒரு வெறுமையோடு கூடி இருந்த காலத்தில்தான் அந்த தெனாலி என்ற ஊருக்கு வடதேசத்திலிருந்து ஒரு சந்நியாசி ஒருவர் வந்தார். வந்தவரை அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அழகாக வரவேற்று அவரை கொண்டாடி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள். இப்படி ஒரு சுவாமியார் தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறார், அந்த துறவியை தானும் போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ராமலிங்கத்திற்கு. ஆனால் பகல் வேளைகளிலே அங்கே சென்றால் நிறைய கூட்டம் இருக்கும்,
கூட்டம் கூடியிருக்கும் இடத்திலே நம்மை எல்லோரும் அவமதிப்பார்கள். அதனால் மாலை பொழுது கடந்து இரவு வேளையிலே போய் அவரை சந்திப்போம் என்று காத்திருந்தான் தெனாலிராமன். இரவும் வந்தது. சரி, ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இவர்தான் துறவியாயிற்றே, அவருக்கு ஆசை, பற்று, பாசம் முதலியவைகளெல்லாம் கிடையாதே, நம்மை எந்த நிலையிலும் இவர் ஏற்றுக்கொள்வார், இவன் கல்வி கற்காதவன் என்பதால் அவமதிக்க மாட்டார், அவரிடமே போய் நம்முடைய நிலையை எடுத்துச் சொல்லி இதற்கு ஒரு தீர்வை கேட்டு தெளிந்து வரலாம் என்ற எண்ணத்தோடு ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்ட தெனாலிராமன் அந்த துறவி இருக்கும் இடத்திற்கு சென்று அவரை பார்த்து வணங்கி தன் நிலையை எடுத்துச் சொன்னார். ஐயா, இப்படி பிறந்து சிறுவயது முதல் கல்வி கேள்விகளிலே விருப்பமில்லாதவனாய் வளர்ந்து விட்டேன். ஆனால் இன்றோ அறிவில்லாத ஒருவனுக்கு, கல்வி கற்காத ஒருவனுக்கு இந்த உலகில் மரியாதை இல்லை. அந்த நிலையை இப்போதுதான் உணர்ந்து கொண்டேன். இப்போது எனக்கு நீங்கள் அருள் தந்து நான் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும் அதனால் புகழடையவும் உதவ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அந்த துறவியோ அவருடைய நிலையை முற்றும் உணர்ந்தவராக, செய்த தவற்றிற்கு மனம் வருந்தி திருந்தும் முயற்சியை மேற்கொள்பவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் என்ற கருத்தின்படி அவருக்காய் சில மந்திரங்களை உபதேசம் செய்தார். பிள்ளாய், இவை மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். காளி அன்னையானவள் ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நம்மை வெற்றி நடை போட வைப்பவள். அதனால் அவளிடம் சென்று இந்த மந்திரத்தை பலகாலம் உச்சாடனம் செய்து வாழ்ந்து வந்தால் நீ உயர்ந்த கதியை அடையலாம் என்று வாழ்த்தி உபதேசமும் செய்து வைத்தார். இதனால் மனமகிழ்ந்த தெனாலிராமன் அன்று இரவே ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக காட்டில் இருக்கக்கூடிய காளி கோயிலை சென்றடைந்தார். பகல் பொழுதெல்லாம் உபவாசம் இருந்து அந்த முனிவர் கொடுத்த மந்திரத்தை மிகுந்த நம்பிக்கையோடு காளிதேவியிடம் வரம் பெற்றே தீர வேண்டும் என்ற ஒருவித சங்கல்பத்தோடு தொடர்ந்து ஜபம் செய்து வந்தார். நள்ளிரவு கடந்த பிறகு அந்த இடத்தில் அன்னை அவளுக்கு காட்சி தந்தாள். பிரத்யட்சமாக காளிதேவி தெனாலிராமனுக்கு தன்னுடைய திருவுருவை காண்பித்து கொடுத்து, ராமா, நீ வேண்டிய வரங்கள் என்ன, எதற்காக இத்தனை தூரம் உச்சாடனம் செய்து என்னை வரவழைத்தாய் என்று கேட்க, தெனாலிராமனோ, அன்னையே, நீ அறியாதது ஒன்றும் இல்லை. என் நிலைமை இப்படி இருக்க நீதான் என்னை கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும் அதனால் செல்வ வளம் வாய்க்கவும் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அன்னையோ, 2 வரங்களையும் எப்படி பெற முடியும் ஒருவன் என்று சிரித்து கொண்டே 2 கரங்களிலும் பொற்கிண்ணத்திலே பாலை வரும்படியாய் செய்து, இது 2ஐயும் நீ பார். ஒரு கையில் இருக்கக்கூடியது இந்த வலது கையிலே இருக்கக்கூடிய கிண்ணத்தில் இருக்கும் பாலை பருகினால் நல்ல ஞானம் ஏற்படும், கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவாய். இடது கையிலே இருக்கக்கூடிய பாலை பருகினால் எனக்கு செல்வ வளம் சிறப்பாக கிடைக்கும், நல்ல சொத்து சேரும், வீடு புகழ் என்று நீ நீடித்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஆசீர்வதித்தாள். சற்றும் தாமதிக்காமல் தெனாலிராமன் இந்த 2ஐயும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற, அன்னையோ அப்படி கொள்ள முடியாது, ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இருக்கும் பாலைத்தான் நீ பருக வேண்டும் என்று கட்டளையிட்டாள். உடனடியாகவே தன்னுடைய சாதுரியத்தால் ஒரு கையில் இருந்த கிண்ணத்தை எடுத்து அதை மற்றொரு கிண்ணத்தில் இருந்த பாலோடு கலந்து விட்டார். இப்போது ஒரு கிண்ணம்தானே பால் இருக்கிறது, அந்த ஒரு கிண்ண பாலை தான் பருகி முடித்தார். எதிரே நின்ற அன்னை சிரித்தாளாம். என்னுடைய தரிசனத்தாலேயே உனக்கு இத்தனை ஞானம் வந்துவிட்டது, நீ இனி நீங்காத புகழோடு பெருமைகளெல்லாம் பல பெற்று செல்வ வளத்தோடு கூட வாழ்ந்து அதன் பிறகும் உன்னுடைய பெயரும் புகழும் நீடித்திருக்கும்படியாக என்று ஆசீர்வதித்தாள். இப்படித்தான் காளியன்னையினுடைய அருளாலே காளிதாசனை போலேவே தெனாலிராமனும் நீங்காது புகழடைந்தார். இவருடைய பெருமையை அறிந்த கிருஷ்ணதேவராயரும் இவரை தன்னுடைய அரசவை விகடகவியாக நியமித்து அதன் பிறகு பல்வேறு சங்கடங்களிலிருந்தும் கிருஷ்ணதேவராயரை காக்கக்கூடிய நிலைக்கு தெனாலிராமன் உயர்ந்தார் என்று பார்க்கிறோம். விகட கவியாகவும் தன் செயல்களால் எல்லோரையும் சிரித்து மகிழ்வித்த தெனாலிராமனுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.